அப்புறங்க சார் ஜூஸ் எப்படி சார் கரெக்ட் டைம் வந்தனா தப்பிச்ச போய் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வா. ஓகே சார். இவனெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? ஜூஸ் சொல்லு. சி ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க இதுக்கும் இவ்வளவுதான் ரியாக்ஷனா? சரிங்க, எனக்கெல்லாம் ஓகே. அப்புறம் அந்த சீரு டௌரிலாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர் த மேரேஜ் ஒர்க்குக்கு போனாலும் போய்க்குங்க, நோ ப்ராப்ளம். வெயிட் நானும் அதான் சொல்லலான்னு இருந்தேன். ஒரு 2 years ஒர்க் போயிட்டு அப்புறம் லோன் அப்ளை பண்ணி சின்னதாக ஒரு லேப் வைக்கணும். நோ இஷ்யூஸுங்க. சரி, அப்போது எல்லாம் ஓகேனா நான் கிளம்பட்டுமா? ஏங்க 2 minutesங்க, ஜூஸ் சொல்லியிருக்கேன் வந்துடும், குடிச்சிட்டு போயிடலாமே. சரி. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. இவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதான் உங்களுக்கு எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எது லவ் இருந்துச்சா? என்னடா இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாலே இதை பற்றி மட்டும் எதுவும் சொல்லலைன்னு போட்டு வாங்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் ஜஸ்ட் யதார்த்தமாக தான் கேட்டேன். வசந்த் ஏங்க சாரிங்க, தெரியாமல் கேட்டேன். வாங்க கிளம்பலாம், வாங்க கிளம்பலாம். ஐயோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க போலையே. பேசக்கூடாத பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஏங்க வாங்க போலாம். ஆமாம், நான் லவ் பண்ணேன். அவன் பேர் அன்பு. 8 வருஷமா லவ் பண்ணோம். 8 வருஷமாவா? ஆனால் அவன் இப்போ செத்துட்டான். செத்துட்டானா? தப்பு பண்ணிட்டேடா வசந்த். அவன் செத்துட்டான்.